இந்த மியூசியம் ஆக்சுவலாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து உண்டு. மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கலந்துருக்கு. ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஆர்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1853க்கு போகிறோம். ஸோ இந்த வரவேற்பை பார்த்து அடுத்த வருஷமே, அதாவது 1855 மைசூர் நவாபுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எக்மோரில் உள்ள கவர்மெண்ட் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இதை வந்து கவர்மெண்ட் மியூசியம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எக்மோர் மியூசியம்னு லோக்கலில் வந்து சொல்லுவாங்க. இந்த மியூசியம் ஆக்சுவலாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து உண்டு. மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கலந்துருக்கு. ஆமாம், ஏன்னா இந்த மியூசியம் வந்து 1850 அந்த பீரியட் டேட்டிங்கில் இருந்து இருக்கிறதுனால நேச்சுரலாக வந்து இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே கலந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பேந்தியான், அதாவது எக்மோரில் பேந்தியான் ரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மியூசியமுக்கு டைரெக்டாக வந்துடலாம். இந்த மியூசியம் வந்து என்னென்ன டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாட்டனி, ஜியாலஜி, ஜூவாலஜி. ஸோ ஒரு 6 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. இது போக வந்து சில்ட்ரன்ஸ் மியூசியம்னு தனியாக ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவும் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுகிறது தான் இந்த வீடியோ. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2024லேருந்து 1846க்கு வந்து அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கவர்னர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சர் ஹென்றி பாட்டிங்கர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி, இவங்க வந்து ஏற்கனவே வந்து மியூசியமுக்கான ஒரு ப்ரொப்போசலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொப்போசலை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லண்டன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொப்போசலை சாங்ஷன் வாங்கிடுறாரு. ஸோ இந்த சாங்ஷன் வந்தால் இந்த ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது, இந்த மியூசியமுடைய பிகினிங் ஸ்டேஜஸுக்கு வழிவகுத்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்னர். அவர் பேர் தான் மறுபடியும் சொல்கிறேன், சர் ஹென்றி பாட்டிங்கர். ஸோ இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டில் வந்து நிற்கிறார். அதுக்கு அடுத்த கட்டங்கள் வந்து அப்படியே மாறுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜனவரி 1851 டாக்டர் எட்வர்ட் பால்ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசியம்கான வேலைகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னா அன்றைய தேதியில் இருந்த கவர்னர், அவருடைய பாடிகார்டு, அந்த பாடிகார்டுக்கான மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து அவர் இருக்கார். ஸோ இவருடைய நேச்சர் ஆஃப் த ஜாப் என்ன அப்படின்னா இந்த மியூசியமுக்கான அனைத்து பணிகளும் அவருடைய தலையில் வந்து தான் விழுகுது. ஸோ அவர் தான் வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுக்கான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து உள்ள கெசட்டியரில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டட் 29th April 1851 அப்படின்னா உங்களுக்கு வந்து பதிவாயிருக்கு. அதாவது இந்த மியூசியமுக்கான ஓப்பனிங் அந்த பிளான் வந்து அங்கே வந்து பதிவாயிருக்கு. நீங்கள் இன்றைய தேதியில் கூட அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம், போனீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து 1100 பொருட்களை வச்சு இந்த மியூசியம்மை வந்து எங்கே கொண்டு வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து உள்ள ஒரு காலேஜில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1812 வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். ஸோ நேச்சுரலாக வந்து இந்த கொண்டு வந்த டைமில், இந்த மியூசியம்மை கொண்டு வந்த டைம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்ததுனால அதை அப்படியே ரன்னிங்கில் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பால்ஃபோர் சொன்னேன்ல, அவர் வந்து இந்த மியூசியம்மை பார்க்க வர்றப்போ இந்த மியூசியமுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கிறத பார்த்து இதை வந்து நம்ம வேறு இடத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளானில் இருக்கிறப்போ தேர்வான ஒரு இடம் தான் பேந்தியான் பில்டிங். ஸோ இந்த பேந்தியான் பில்டிங்க்கு இந்த மியூசியம்மை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த பேந்தியான் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலைட் பீப்புள், அதாவது கொஞ்சம் இந்த டாப் லெவல் பீப்புள் வந்து அங்கே வந்து கூடுவாங்க.
ஸோ அந்த இடத்துல சூஸ் பண்ணி இந்த மியூசியம் வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த மியூசியம் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. அப்போது இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இந்த மியூசியமை இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்படி ஷிஃப்ட் பண்ணுற இந்த மியூசியமுடைய இடம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 43 ஏக்கர். அதாவது கேசா மேஜர் ரோட்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் ரோடு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தூரம் இருந்துச்சு. அதாவது ஒரு சைடில் பேந்தியான் ரோடும் இன்னொரு சைடில் வந்து ஹால்ஸ் ரோடும் வந்து இருந்துச்சு. இவ்வளோ லேண்ட் மாஸ் உள்ள ஒரு இடம் தான் இந்த கரண்ட் மியூசியம், அதாவது கவர்மெண்ட் மியூசியம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1853 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைப்ரரி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பப்ளிக் லைப்ரரி வந்து என்ன சுச்சுவேஷனில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு கணக்கை வந்து வச்சு இந்த பப்ளிக் லைப்ரரியை வந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் 1853 அப்படின்னு சொன்னாலும் கூட இதனுடைய ஃபார்மல் ஓப்பனிங் வந்து எப்போ ஆகுது அப்படின்னா மார்ச் 16, 1876 ஃபஸ்ட்டு டைமாக ஃபார்மலாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக வேலை வந்து இந்த லைப்ரரியில் நடந்துக்கிட்டே இருக்கவும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து 20 இயர்ஸ் 1896 வந்து திரும்பவும் வந்து ஒரு ஃபார்மல் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மல் ஓப்பனிங்கில் தான் வந்து அப்போதைய லார்டு கன்னிமாரா நேமை வந்து சூஸ் பண்ணி கன்னிமாரா லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரி வந்து உருவாகுது. இந்த கன்னிமாரா லைப்ரரி நாளடைவில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்றது அப்போ யாருக்குமே தெரியாது. இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயமும் சொல்லிடுறேன். அப்போ இருந்த இந்த கன்னிமாரா லைப்ரரியில் 200 அடிக்கு வந்து ஒரு உயரமான ஒரு கோபுரம் இருந்துச்சு. இந்த கோபுரம் வந்து நாளடைவில் ரொம்ப சிதலம் அடைஞ்சதுனால இதை வந்து ஃபைனலாக வந்து தரைமட்டம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1853க்கு போகிறோம். இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பால்ஃபோர் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புலிக்குட்டி ஒரு சிறுத்தைக்குட்டி ரெண்டையும் வந்து அவர் சின்ன வயசுலேயே வந்து அதை கொண்டு வந்து இந்த மியூசியமில் வைக்கிறார். இப்படி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மக்களிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரவேற்பு கிடைக்கும். ஸோ இந்த வரவேற்பை பார்த்து அடுத்த வருஷமே, அதாவது 1855 மைசூர் நவாபுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். அந்த நோட்டீஸில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் எங்கள் மியூசியமுக்கும் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் போடுறார். ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 1856 அந்த நடு பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நவாப் வந்து 360 அனிமல்ஸை வந்து இந்த மியூசியமுடைய ஜூவாலஜிக்கல் பார்க்குக்கு வந்து அனுப்புகிறார். ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அமோகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1863 இந்த மியூசியமில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஜூவாலஜிக்கல் பார்க் வந்து சிட்டி மியூனிசிபாலிட்டியுடைய கண்ட்ரோலுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய, அதாவது பீப்புள்ஸ் பார்க்கு, அதாவது வண்டலூர் ஜூவா வந்து அது மாறுது. இதுதான் அந்த ஜூவாலஜிக்கல் பார்க்குக்கான பின்னாடி உள்ள ஸ்டோரி. ஸோ நிறைவாக இந்த மியூசியம் வந்து தன்னுடைய நூற்றாண்டை வந்து நவம்பர் 27, 1951 வந்து கொண்டாடினாங்க. இப்போது 173 வருஷமாச்சு. அப்போது எவ்வளவு வரலாறு நான் சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.